மங்காத்தா ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சில படங்கள் தான் ரீரிலீஸ்க்கு இவ்வளோ பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது தலைக்கு 50வது படமா அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இது அவரோட கெரியர் பெஸ்ட்டாக போய் முடிஞ்சுது. இது தலைக்கு மட்டும்தான் கெரியர் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை, யுவன் சங்கர் ராஜா எக்கச்சக்கமான படத்துக்கு மியூசிக்கை தட்டி எரிஞ்சிருப்பாரு. இருந்தாலுமே அவரோட கெரியர் பெஸ்ட்னா என்ன கேட்டால் வந்து மங்காத்தா தான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் கிடையாமல் வெங்கட் பிரபு ஏகப்பட்ட படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கெரியர் பெஸ்ட்டுமே மங்காத்தா தான். இப்படி நிறைய பேருக்கு கெரியர் பெஸ்ட்டாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களுக்கே அமையக்கூடிய ஓப்பனிங், இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ் சொல்லி 3 இடத்துலையுமே வந்து ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியலாக இந்த படத்தை அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த 3 இடத்துலையுமே எந்த படம் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுதோ அந்த படம் ஆல்மோஸ்ட் பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த படத்துக்கும் அமைஞ்சுது. பிளாக் பஸ்டர் அடிச்சுது. அதை தொடர்ந்து ரீரிலீஸ்க்கும் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது. இந்த படத்தை யாராவது ரிலீஸ் ஆகிருந்தப்பே போய் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இப்போ போய் தியேட்டரில் பாருங்கள். அப்போ இருந்த எக்ஸ்பெக்டேஷனை துளியும் வந்து குறையாமல் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் மங்காத்தா நீங்கள் எப்படி தியேட்டரில் போய் பார்த்தீங்களா, இல்லை இப்போ தான் போய் தியேட்டரில் பார்க்க போகிறீங்களா, இந்த படத்துக்கு உங்களுக்கு எப்படி ஹைப் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.